والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين الطيبين وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. அவனால் வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்று உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித நிமிந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து அவனுடைய விளக்கல்களை தவிர்த்து தக்வாவை வாழ்க்கையின் நிச்சயமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸீயத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் இறையச்சத்தோடு வாழ்ந்து நல்ல முடிவை அடைகின்ற நற்பாக்கியத்தை தந்தருவானா. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது வாழ்விலே நாம் எல்லா விடயங்களையும் அழகாக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆடைகளை அழகாக்குகிறோம், எங்களுடைய உடலை அழகுபடுத்திக் கொள்கிறோம், வாகனங்களை, வீட்டை அழகுபடுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் அழகுபடுத்துவதை விட மிக முக்கியமாக எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் அழகுபடுத்த வேண்டும். எங்களுடைய தொழுகைகள் அழகாகிவிட்டால் வாழ்க்கை அழகாகிவிடும். தொழுகை எவ்வளவு ஒரு மனிதனுடையது அழகானதாக அமைதியானதாக இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தொழுகைகளுடைய பரக்கத்தினால் அழகானதாகவும் அமைதியானதாக இருக்கும். யாருடைய தொழுகை நேரத்துக்கு நடைபெறுகிறதோ அவருடைய எல்லா காரியங்களும் நேரத்துக்கு நடைபெறும். யாருடைய தொழுகை அமைதியாக இருக்கிறதோ அவருடைய காரியங்கள் அத்தனையும் அமைதியாக நடக்கும். யாருடைய தொழுகை நேரத்துக்கு இல்லையோ அவருடைய இந்த காரியம் நேரத்துக்கு நடக்காது, நேரத்தில் பரக்கத்திருக்காது. யாருடைய தொழுகை அரைகுறையோ அவருடைய எல்லாமே அரைகுறையாக இருக்கும். தொழுகை நடிப்பாக இருந்தால் அவருடைய மார்க்கமே நடிப்பாக ஆகிவிடும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்கள் தொழுகின்ற தொழுகையை சிறிது கவனம் செலுத்தினால், அதனை அழகுபடுத்திக் கொண்டால், அந்த தொழுகையை அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் ஆக்க நாங்கள் முயற்சி செய்வோம் என்று இருந்தால், அந்த தொழுகையினூடாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை எங்களால் காண முடியும். அதற்காக தரப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த வணக்கம் தான் தொழுகை. அன்பான கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை இறையச்சத்தோடு, பயபக்தியோடு, மன ஓர்மையோடு, அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனையோடு தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து அந்த தொழுகையை உள்ளதாக ஆக்கிக் கொள்வதையானால்
நிறைய ஹதீசுகளிலே சிறப்புகள் வந்திருக்கிறது. முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ரிவாயத் வுதுவுடைய ஒழுக்கங்களை முறைகளை சொன்ன பிறகு சொல்கிறார்கள், யாரு قام فصلى وحمد الله واثنى عليه بما هو اهله, அழகான முறையில் வுது செய்து தொழுகின்ற அவர் அல்லாஹ்வை துதிபாடி அல்லாஹ்வை புகழ்ந்து وفرغ قلبه لله, தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காகவே ஆக்கிவிட்டால், அல்லாஹ் அல்லாத சிந்தனைகளிலிருந்து உள்ளத்தை திருப்பி அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொண்டால் அவர் அந்த தொழுகையிலிருந்து இல்லா இன்சரஃப மின் ஹக்கியத்திஹி கஹைரத்திஹி யௌம வலதத்துஹு உம்முஹு, தொழுகையை முடிக்கின்ற போது அவருடைய தாய் பெற்றெடுத்த அந்த சிறுபிராயம் அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லா பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டவராக அவர் தொழுகையை முடிக்குகிறார். இல்லா இன்சரஃப மின் ஹக்கியத்திஹி கஹைரத்திஹி யௌம வலதத்துஹு உம்முஹு, ஒரு குழந்தையை போன்று பாவமற்றவராக தொழுகையிலிருந்து அவர் பெற்றுகிறார். மற்றும் ஒரு முஸ்லிமுடைய ஹதீஸில் வருகிறது, ஒருவர் அமைதியாக அழகாக வுது செய்து அவர் 2 ரக்காத்தை சொல்கிறார். முக்பிலன் அலைஹிமா பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி, அந்த 2 ரக்காத்திலும் உள்ளத்தாலும் தன்னுடைய கவனத்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் தொழுகையின் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை திருப்பியவராக செய்தால் வஜபத் லஹு ஜன்னா, தொழுகை அவருக்கு வாஜிபாகி இருக்கிறது, சொர்க்கம் அவருக்கு வாஜிபாகி இருக்கிறது என்ற ஹதீஸில் உள்ளது. இந்த 2 ஹதீஸும் முஸ்லிமிலே வருகிறது, சஹீஹான ஹதீஸ். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய தொழுகையை அழகுபடுத்துவது என்பது எங்களுடைய வுதுவிலிருந்தே ஆரம்பமாகுகிறது. தொழுகையை சீராக்குவதும் அழகுபடுத்துவது என்பது வுதுவிலிருந்தே தோன்றுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வுது அழகாகவும் முறையாகவும் அமைகின்ற போது அந்த வுதுவோடு தொழுகின்ற தொழுகை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுகிறது உதவுகிறது. வுதுவிலே நடக்குகின்ற சில முறைகேடான விடயங்கள், வுதுவிலே நடக்குகின்ற சில தவறுகள் தொழுகையினுடைய பக்குவத்தை அது பாதிக்குகிறது. எனவே ஹதீஸிலே வருகிறது, மன் தவறுனா அஹ்ஸன வுதுஅஹு, யார் வுதுவெடுத்து அந்த வுதுவை அழகுபடுத்துகிறாரோ, அழகாக வுது செய்கிறாரோ, வுதுவையும் அழகுபடுத்த வேண்டும், பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். வுதுவினுடைய அழகு என்பது எந்த அளவு சுன்னாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அந்த வுதுவிலே பேணுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வுது அழகானதாக ஆகுகிறது. மன் தத்தஹர ஃபி பைத்திஹி, ஹதீஸில் வருகிறது, வீட்டிலே வுது எடுத்துக் கொண்டு வருகின்றவருக்கு தனியான சிறப்பு இருக்கிறது. வீட்டிலே தொழுகைக்காக வுது செய்து கொண்டு வருகிறார். அவருடைய ஒவ்வொரு காலத்தும் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் நன்மைகள் எழுதப்படுவதற்கும் காரணமாக மாறுகிறது. முடிந்தவரை நாங்கள் வீட்டிலிருந்து வுது எடுத்துக் கொண்டு வர வேண்டும். பள்ளிவாசலிலே வுது ஏற்பாடுகள் என்பது அது பிரயாணத்திலே வருகின்றவர்கள் பள்ளிக்கு வந்தவர்களுக்கு இடையிலே தேவைப்படுகின்ற போது இருக்குகின்ற ஒரு ஏற்பாடுதான் அது. இல்லையானால் முந்தைய காலங்களில் பள்ளிவாசல்களில் பைலட் வசதிகளோ வுதுவுடைய ஏற்பாடுகளோ பள்ளியிலே இருக்கவில்லை, அவரவர் வீடுகளிலே செய்து கொண்டு வருவார்கள். அதுதான் ஹதீஸிலும் வந்திருக்கிறது. எங்களுடைய சொந்த செலவிலே வருகின்ற பாதிப்புகின்ற அந்த தண்ணீரிலே நாங்கள் வுதுவுடைய இபாதத்தை செய்ய வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய நடைமுறை எவ்வாறு மாறுகிறது என்றால், வுது என்ற இந்த இபாதத்தை நாங்கள் அநேகமானவர்கள் தொழிலுக்குள்ளே செய்கிறோம். எந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லக்கூடாது, எங்கே பிஸ்மில்லா சொல்ல முடியாது, பாதுகாப்பு தேடிக்கொண்டு இடர்காலை வைத்து எங்கே நுழைகிறோமோ அந்த
அசுத்தத்துக்குரிய இடம், அந்த இடத்திலே இந்த இபாதத்தை நாங்கள் செய்கிறோம். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வுது என்பது இபாதத். வுதுவினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வுதுவை துவங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரோடு வுது செய்ய வேண்டும். வுதுவுடைய துஆக்களை ஓத வேண்டும். ஆனால் அந்த கைதத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. திக்ரோ துஆவோ கேட்கக்கூடாது. எனவே எங்களுடைய வீடுகளில் எவ்வளவோ நாங்கள் ஏற்பாடுகள் செய்கிறோம். எத்தனையோ ரூம் வசதிகள், ஆண்கள் உட்கார்வதற்கு, பெண்கள் உட்கார்வதற்கு, சாப்பிடுவதற்கெல்லாம் எத்தனையோ இடவசதிகள் இருக்குகின்ற போது வுதுவுக்கென்ற ஒரு ஏற்பாடு வீடுகள் இல்லாமல் இருப்பது ஒரு கவலைக்குரிய விடயம். எனவே கட்டாயமாக ஒவ்வொரு வீட்டிலும் வுதுவுக்கென்ற ஏற்பாடு இருக்க வேண்டும். கைதத்துக்கு வெளியே ஏதாவது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து அமைதியாக அழகாக வுது செய்வதற்குரிய ஒரு தத்தினுடைய ஏற்பாட்டை இந்த நாள் செய்து கொள்வது சிரமமானது அல்ல. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக கைதத்துக்குள்ளே வுதுவை விட்டால் அது வுது கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த வுது நிரப்பமானதாக, ஒரு பிரகாசமிக்கதாக, அந்த வுதுவுடைய அமல் இபாதத் அது அழகானதாக ஆக கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தோல்வி மிஸ்வாக் செய்து தண்ணீரை வீண்விரயம் செய்யாமல் அமைதியாகவும் அழகாகவும் அந்த இபாதத்து செய்யப்பட வேண்டும். முந்தைய காலங்களில் மூத்தவர்களை பார்த்தவர்கள் இருப்பீர்கள். உருவெடுக்கும் போது சேற்றிலே உருவெடுப்பார். லோட்டாவிலே ஒரு சேத்தல் போன்ற ஒன்று அதற்காக வைத்திருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருவெடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முத்திலே உருவெடுத்திருக்கிறார்கள். ஒரு முத்து என்று சொல்கின்ற போது ஒரு கைப்பிடி நிறைய உள்ள தண்ணி, இந்த அளவு தண்ணியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவெடுத்திருக்கிறார்கள். அந்த முத்து என்றால் அதிலே அரிசி அல்லது கோதுமையை போடுவதாக இருந்தால் ஒரு 600 கிராம் அரிசியை போடலாம். 600 கிராம் போடுகின்ற ஒரு பாத்திரம், ஒரு கோப்பை, ஒரு கிலோ கூட அல்ல, 600 கிராம் போடுகின்ற ஒரு கோப்பை, தன்னுடைய கொள்ளளவு போன்ற ஒரு கோப்பை பாத்திரத்துக்கு தான் முத்து என்று சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சின்ன ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரினால் வுது செய்திருக்கிறார். எனவே சில வேளை நாங்கள் தட்டை திறந்துவிட்டு மிஸ்வாக் செய்கிறோம் அல்லது வாய்க்கப்படுகிறோம், தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. தண்ணீர் அதிலிருந்து கொஞ்சத்தை முகத்தை சேர்த்துகிறோம், பைப்பிலே தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. வீண்விரயம் இது ஹராம். தண்ணீரை நாங்கள் வுதுவிலே வீண்விரயம் செய்யக்கூடாது. மிக பக்குவமாக வுது செய்ய வேண்டும். வுது என்ற இபாதத்தை அமைதியாக அழகாக வீடுகளில் நாங்கள் செய்து கொண்டால் மிக நல்லது. வுது முடித்ததும் சுப்ஹானல்லாஹ் ஸஹீஹான ஹதீஸிலே வருகிறது, யார் இந்த துஆவை ஓதுவாரோ சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அவருக்கு திறக்கப்படும். என்ன துஆ? எல்லோருக்கும் பாடவில்லை துஆ. வுதுவுக்கு முடித்ததும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது, யார் வுதுவெடுத்து முடித்ததும் இந்த துஆவை ஓதுகிறாரோ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله إلا فتحت له أبواب الجنة الثمانية. சொர்க்கத்துடைய 8 வாசலும் அவருக்கு திறக்கப்படுகிறது. அவர் நாடிய வாசலினால் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும். எவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு இந்த வுதுவுடைய இபாதத்திலே இந்த துஆவை ஓதுவதற்கு ஸஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அபூ தாவூதுடைய ஹதீஸிலே وَرَفَعَ نَظَرَهُ إِلَى السَّمَاءِ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உருவெடுத்து முடித்ததும் வானத்தை நோக்கி பார்த்தவர்களாக துஆவை ஓதினார்கள் என்று வருகிறது. திருமதியுடைய ஹதீஸிலே அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹ்ஹிரீன என்ற துஆ வந்திருக்கிறது. யா அல்லாஹ், என்னை தௌபாவுடையவர்களில் உள்ளவனாக ஆக்குவாயாக, என்னை பரிசுத்தமானவர்களில் உள்ள ஒருவனாக ஆக்குவாயாக. உது என்பதை பரிசுத்தப்படுத்து. உது செய்கின்ற போது பருவை விட கூடுதலாக மேலதிகமாக எவ்வளவு கழுக முடியுமோ அவ்வளவு கழுக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியுடைய ஹதீஸ், என்னுடைய உம்மத்தை யுதஅவுன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் வுது. வுதுவினுடைய அடையாளங்களினால் அவர்களுடைய உடலுடைய உறுப்புக்கள் எல்லாம் பிரகாசித்தவர்களாக, எளிமையானவர்களாக நாளை மறுமையிலே அழைக்கப்படுவார்கள். உங்களில் யார் தன்னுடைய வெளிச்சத்தை, தன்னுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நடைமுறை முஸ்னதுல் பஸ்ஸார் என்ற ஹதீஸுடைய கிரந்தத்திலே பதிவாகிறது. அவர்களுடைய ஆடை கலட்டி வைத்துவிட்டு உது செய்வார்கள். ஏன் இங்கு பண்பு வரையும் இந்த உறுப்புகளை கழுவ வேண்டும். உது செய்கின்ற பேர் விளக்கமாக முழுமையாக அந்த உதுவை அழகாக செய்யப்படுவதற்காக மேல் ஆடையை கலட்டி வைத்துவிட்டு அமைதியாக அழகாக உது செய்வார்கள். தெய்வமான சகோதரர்களே, புகாரிலே அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதென்ன, யார் தன்னுடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதிகப்படுத்திக் கொள்ள என்று சொல்கிறார். எனவே உது எடுக்கின்ற போது அந்த உது உடைய உறுப்புகள் பிரகாசம் என்பது மறுமையில் அது பிரகாசமாக இருக்கும் என்பது ஹதீஸில் நேரடியாக இருக்கிறது. ஆனால் அறிஞர்கள் இறைவேசர்கள் செய்வதென்றால் யார் உதுவை அழகான முறையில் நிரப்பமாக முழுமையாக செய்கிறாரோ அவருடைய உறுப்புகள் உலகத்திலேயே பிரகாசமாக ஆகும். அவருடைய ஜனாதா பிரகாசித்து எப்போதும் உதுவோடு இருப்பவருடைய ஜனாதா ஒளிமயமானதாக இருக்கும். அது முஹாஃபலா அலல் உது, எப்போதும் உதுவை பேணுவது தொழுகைக்காக மட்டுமல்ல, எப்போதும் உதுவோடு இருக்க முயற்சி செய்வது, அந்த உதுவை அழகாக செய்வது. ஹதீஸிலே மன் அஸ்பக வுதுஅஹு வமன் அஹ்ஸன வுதுஅஹு, உதுவை அழகாக செய்வவர், உதுவை நிரப்பமாக செய்வவர், உதுவை முழுமையாக செய்வதற்கு எல்லாம் நிறைய சிறப்புகள் உதுவுக்கே வந்திருக்கிறது. உது என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக்குகிறோம், அல்லாஹ்வுடன் கதைப்பதற்காக ஆயத்தமாக்குகிறேன். அந்த உதுவில் இருந்து கிபிலாவை முன்னோக்கி உதுவையை உட்காருவது என்பது கிபிலாவுக்காக அல்ல, கிபிலாவின் பக்கம் உடலை திருப்புவது என்பது காபாவுக்காக அல்ல, காபாவின் சொந்தக்காரனாகிய ரப்புல் காபாவாகிய அல்லாஹ்வின் பக்கம் உள்ளத்தை திருப்புவதற்கு துணையாக உதவியாகத்தான் எங்களுடைய உடல்களை கிபிலாவின் பக்கம் திருப்புவது. எனவே உங்களுடைய அந்த நேரத்தில் இருந்து உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் வீட்டின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போகப் போகிறேன், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போவதற்காக நான் உறுப்புகளை கழுகி சுத்தப்படுத்தி ஆயத்தமாகிறேன், அல்லாஹ்விடம் கேட்கப் போகிறேன், வாங்கப் போகிறேன், பெற்றுக்கொள்ளப் போகிறேன். தொழுகை என்பது அல்லாஹ்விடம் வாங்குவதற்கான ஒரு மிகப்பெரும் சந்தர்ப்பம். கவலையா கவலையை நீக்க, கடனா கடனை போக்க, நோயா நோயை நீக்க, தேவையா தேவையை பூர்த்தி செய்ய, என்ன வேணுமோ அதை அல்லாஹ்விடத்தில் அடைந்து கொள்வதற்காக உள்ள ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் தொழுகை. அந்த தொழுகையை அழகுபடுத்துவது என்பது உதுவிலேயே ஆரம்பமாக வேண்டும். உது எடுக்கின்ற போது எங்களுடைய உணர்வுகளும் கவனங்களும் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய வீட்டின் பக்கம் திரும்ப வேண்டும். நான் அல்லாஹ் தஆலாவை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வு அழகான முறையில் உது செய்து உதுவுக்கு பிறகு எழுதுகின்ற துஆவை எழுதி நாங்கள் பள்ளிவாசலை நோக்கி உதுவோடு நடந்து வருகின்ற போது, கண்ணியமான சகோதரர்கள், சில இறைநேசர்கள் உடலை பார்த்து ஆளை பார்த்து இவர் உதுவோடு இருக்கிறாரா உதுவில்லாமல் இருக்குகிறாரா என்று சொல்லிவிடுவார்கள். உதுவுடைய வெளிச்சம், உதுவுடைய பிரகாசம் கல்வி வெளிச்சமானவர்களுக்கு விளங்கும்.
வீடுகளிலே நாங்கள் அழகாக அமைதியாக உதவி செய்து கொண்டு பள்ளியை நோக்கி வருகின்ற போது எங்களுடைய பார்வைகளை பக்குவப்படுத்திக் கொண்டு அங்கும் இங்கு பார்த்துக் கொண்டு ரோட்டிலே பேசுகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் பார்வையால் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு வந்தால் இங்கே வந்து அல்லாஹ் கட்டியது உள்ளத்திலே இருக்குகின்ற பார்வையின் மூலமாக உள்ளத்தின் பதிவாகி அந்த பதிவுகள் தான் அவருடைய மனதிலே சிந்தனையாக வரும். எனவே பள்ளிக்கு வருகின்ற போது பார்வைகளை தாக்கிக் கொண்டு பக்குவமாக வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வரும்போது ஏற்றிய துஆக்களில் நீண்ட ஒரு துஆவிலே ஒரு சின்ன ஒரு துஆவை நீங்கள் பாடமாக்கிக் கொள்ளலாம், ஓதலாம். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயா, என்னுடைய உள்ளத்தை பிரகாசமாக்குவாயா. பள்ளிக்கு வருகின்ற போது ஓடுகின்ற துஆ அரபியிலே பாடமானால் அரபியிலே ஓடுங்கள், இல்லையானால் துஆவோடு பள்ளிக்கு வர வேண்டும். யா அல்லாஹ் நான் ஒரு பாவி, உன்னுடைய உள்ளத்தை வெளிச்சமாக்கி உன்னுடைய பாவத்தை மன்னி உன்னிடத்தை தேடி வருகிறேன், நாடி வருகிறேன், எனக்கு உன்னுடைய உதவி தேவை என்ற துஆவுடைய உணர்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போகின்ற போது துஆக்களை கற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. இந்த சின்ன துஆவை இன்றைய குத்துபாவில் நீங்கள் பாடமாக்கிக் கொண்டால் கூட தெரியவில்லை. கல்வி வெளிச்சமாகிவிட்டால் வாழ்க்கை வெளிச்சமாகிவிடும். அல்லாஹும்ம ஜஅல் யா அல்லாஹ் ஃபீ கல்பி, உள்ளத்திலே நூரா, ஒளியை ஏற்படுத்துவாயா. உள்ளத்திலே ஒளி வந்துவிட்டால், உள்ளம் வெளிச்சமாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாகிவிடும், குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாகிவிடும். அந்த உள்ளத்திலே இருக்குகின்ற இருள் இருக்குகிறது, அதுதான் கோபத்தை உண்டாக்குகிறது, பொறாமையை உண்டாக்குறது, பெருமையை உண்டாக்குறது, கர்வத்தை உண்டாக்குறது, மமதையை உண்டாக்குகிறது, உலக ஆசைகளை உண்டாக்குகிறது, சண்டை சச்சரவுகள். இவை அத்தனைக்கும் காரணம் உள்ளத்தில் இருக்குகின்ற இருள். அந்த இருளை நீக்குகின்ற அற்புதமான ஒரு சுருக்கமான துஆவை பள்ளிக்கு போகுகின்ற போது அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே ஒளியை உண்டாக்குவாயாக என்று துஆவோடு பள்ளிக்கு வர வேண்டும். அது நீண்ட துஆ. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, ஃபீ ஸம்இ நூரா, ஃபீ பஸரி நூரா. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய பார்வையிலே, பேச்சிலே, உறுப்புகளிலே, ஒவ்வொரு வலதால் இடதால் பின்னால் முன்னால் எல்லா பக்கங்களிலும் ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக என்ற ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். புகாரியிலே அந்த ஹதீஸ் வருகிறது. எனவே அந்த சின்ன துஆவை நாங்கள் பாடமாக்கி அந்த துஆவை அவர்களும் தெரியாவிட்டாலும் தமிழிலே நாங்கள் உள்ளத்தினால் அல்லாஹ்வோடு கரைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டவர்களாக, அல்லாஹ்விடத்தில் எடுத்து வருபவர்களாக அந்த உணர்வுகளோடு பார்வைகளை பக்குவப்படுத்திக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். பிரியமான சகோதரர்களை, மஸ்ஜிதினுடைய ஒழுக்கங்களை பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்திருக்கிறோம். செருப்பை கலக்குகின்ற போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது கால் செருப்பை கலக்க சொன்னார்கள், வலது காலை வைத்து மஸ்ஜிதுக்குள்ளே நுழைய சொன்னார்கள். பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழைய வேண்டும், ஸலவாத்து சொல்லி நுழைய வேண்டும், துஆவுடன் நுழைய வேண்டும். சொற்பிலே வந்ததும் என்ன துஆவை கற்றுத் தந்தார்கள்? நஸையுடைய ஹதீஸிலே வருகிறது, சப்புக்கு வந்ததும் ஓடுகின்ற துஆ. இந்த துஆவை நீங்கள் அதனுடைய கருத்தை மனதில் எடுத்து தமிழிலே நீங்கள் கேட்டாலும் கூட போதுமானது. சொற்பிலே வந்தது என்ன துஆ வருகிறது? அல்லாஹும்ம ஆத்தினி அஃதல மா துக்தி இபாதக ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு நீ கொடுத்தவைகளில் மிக சிறந்தது எனக்கு தருவாயாக. எடுக்க வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடன் வாங்க வந்திருக்கிறோம் என்ற உணர்வு வந்துவிட்டாலே தொழுகை இன்பமாக ஆகிவிடும். நாங்கள் தொழ வருவது அல்லாஹ்வுக்கு கொடுக்கவோ, மார்க்கத்துக்கு ஏதாவது சேவை செய்யவோ, முஸ்லிம்களுக்கு சேவை செய்யவோ அல்ல. எதற்கு வாங்க வந்திருக்கிறோம்? எதனை? மக்ஃபிரத்தை, ரஹ்மத்தை, பரக்கத்தை, ஆஃபியத்தை, தர்பியத்தை, ஹிதாயத்தை, என்னவெல்லாம் வேண்டுமோ அத்தனையையும் முயற்சி செய்கின்றது. யா அல்லாஹ், நான் இதையெல்லாம் உன்னிடத்திலே வாங்க வந்திருக்கின்ற பிச்சைக்காரர் என்ற உணர்வோடு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு, அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்திருக்கிறோம். புகாரியுடைய ஹதீஸிலே வருகிறது, யாரு காலையிலோ மாலையிலோ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகிறாரோ அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் விருந்து ஏற்பாடு செய்கிறார்.
எங்களுடைய வீடுகளுக்கு யாராவது வந்தால் விருந்து கொடுப்போம் அல்லவா? அல்லாஹ் தஆலா அஅத்தல்லாஹு லஹு னுஸுலஹு சொன்னான். குல்லமா கதா அவுராஹ, அவர் மஸ்ஜிதுக்கு வருகின்ற போதெல்லாம் சொர்க்கத்திலே அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. நாளை மறுமையில் என் வீட்டுக்கு, என் தர்பாருக்கு, என் மாளிகைக்கு வந்தவர்களுக்கு என்று அல்லாஹ் விருந்துகள் கொடுத்தான். எனவே அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வாழவும் சந்தோஷத்துடன் வர வேண்டும். பாங்குக்கு முன்பாக ஆயத்தமாக வேண்டும். நாங்கள் பள்ளியை நோக்கி அமைதியாக வர வேண்டும். மஸ்ஜிதுடைய இயக்கங்களை பேணி மஸ்ஜிதில் இருக்க வேண்டும். படைத்தவனோடு தொடர்பு கொள்ள வருகின்ற போது படைப்பினங்களோடு தொடர்பு கொள்வதற்கான சாதனங்களை, தொலைபேசிகளை நாங்கள் வீடுகளிலே வாகனங்களிலே வைத்துவிட்டு பள்ளிக்கு வந்து அமைதியாக மன ஓர்மையோடு கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இன்பங்கள், உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் பொறுக்க முடியுமான ஒரு பேருந்த உலகத்திலே இருக்குமானால் அது அல்லாஹ் இந்த வானத்தை, பூமியை, உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்குகின்ற இந்த சந்திப்பு, இந்த தொழுகை, அது பேருந்தம். மிஅராஜ், அல்லாஹ்வுடன் உரையாடுகின்ற உரையாடல். புகாரியுடைய ஹதீஸ், புகாரியுடைய தலைவர்களில் இந்த ஹதீஸ், இந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது. ஃபைனல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி அல்லாஹ்வோடு கரைக்குகிறார், தொழுகையாளி அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். ஃபைனல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுகிறோமே, இந்த தக்பீருக்கு பேரு தக்பீரத்து தஹரீம், தக்பீரத்துல் இஹ்ராம், ஹராமாக்கும் தக்பீர். என்ன அர்த்தம்? ஹராமாக்கும் தக்பீர் என்றால் என்ன? தொழுகைக்கு முன்பாக சிரிப்பது ஹலால், கதைப்பது ஹலால், சாப்பிடுவது ஹலால், ஒழுங்குவது ஹலால். ஆனால் எப்போது அல்லாஹ்வுக்கு முன்பாக நின்று அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமோ, தக்பீர் சொல்லுகிறோமோ, கத்திடுகிறோமோ, இது எல்லாமே ஹராமாகிறது. ஏன்? இப்போது கதைக்குகின்ற, யாருடன் கதைக்குகின்ற, சிரிக்குகின்ற, பேசுகின்ற, உண்ணுகின்ற நேரம் அல்ல. உலகத்தை படைத்த ரப்பல் ஆலமீனோடு உரையாடுகின்ற, அவனோடு தொடர்பு கொள்கின்ற, அவனோடு கதைக்க ஆரம்பித்து விட்டு மற்றவர்களோடு உள்ள கதை எனக்கு ஹராமாகிறது, தொழுகை பாத்திராகிறது. தொழுகைக்குடைய மன அமைதியை பேணுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலர் டிசைன் போட்ட ஆடைகளை, டிசைன் போட்ட விரிப்புகளை, கவனங்களை சிதற வைக்குகின்ற பொருள்கள், டிசைன்களை முன்னோக்கி செல்வது, இவைகள் அத்தனையும் மக்ரூஹாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே வருகிறது. ஸலா தொழுகையுடைய பாடத்திலே ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை போட்டுக் கொள்கிறார்கள். அதில் கோர்கள் சில டிசைன் போடப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிப்பதும் அந்த அதனை கலத்தி அபூ ஜஹல் எனக்கு அன்பளிப்பாக தந்த இந்த கோடு போட்ட போர்வையை கொண்டு போய் அவரிடம் கொடுத்து விடுங்கள். கொடுத்துவிட்டு அபூ ஜஹலிடம், அபூ ஜஹல் என்ற சஹாபியுடைய பேரு, அவரிடம் ஒரு சாதாரணமான பேரு, பிளேன் டிசைன் இல்லாத போர்வை இருந்தது, அதனை வாங்குவார்கள் எனக்கு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த போர்வை என்னுடைய கவனத்தை சிதறச் செய்துவிட்டது என்று சொன்னார்கள். எனவே உலமாக்கள் இமாம் நவவி, இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் போன்ற சட்டக்கலை வல்லுநர்கள் இந்த ஹதீஸிலிருந்து, புகாரியுடைய இந்த சம்பவத்திலிருந்து அவர்கள் எடுத்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லுவது, டிசைன் போடப்பட்ட விரிப்புகளை விரித்து துக்ரஹு ஸலாத்து ஃபீஹி வ அலைஹி வ இலைஹி, கவனங்களை சிதற வைக்கக்கூடிய வர்ண நிறங்கள், டிசைன்கள், எழுத்துக்கள், இப்படியான ஆடைகளை முடித்தோ விரித்தோ முன்னோக்கியே சொல்லுவது மக்கள். முன்னோர்களை நாங்கள் பார்த்திருப்போம். வெள்ளை விரித்து வருவார்கள், வெள்ளை விரித்து சொல்வார்கள். தொழுகைக்கு முன்பாக போன், சாவி, போர்,
இவைகளெல்லாம் வைப்பது கூட தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எங்களுடைய கவனம் சிதறும். பக்கத்திலே தொழுகின்றவர் அவர் சாமியை பார்த்து எந்த வாகனம் என்று யோசிப்பார், போன் எந்த வகையான போன் என்று பார்ப்பார். சில பேர் ஏதாவது போன் வரலாம், மெசேஜ் வரலாம். சிந்தனையை குளர வைக்கின்ற எதுவும் தொழுகைக்கு முன்பாக கூட இருக்கக்கூடாது. தொழுகையினுடைய முன் சப் உடைய சுவர் பிளேனாக இருக்க வேண்டும். தொழுகையில் இருந்து கொண்டு ஏதாவது பார்க்கவோ படிக்கவோ வாசிக்கக்கூடிய விதத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. சிந்தனைகள் சிதறக்கூடாது. டிசைன் போட்ட காப்பட்டுகள் படிக்க போடக்கூடாது. முசல்லாக்களில் டிசைன் போட்டிருந்தால் அதில் சொல்வது மக்கள் காபாவுடைய மஸ்ஜிது முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸ், மஸ்ஜிது நபவி, ரவுலா, இவைகளெல்லாம் நாங்கள் முத்தமிடக்கூடிய எங்களுடைய சின்னங்கள், அதனை காலால் குளிக்குகின்ற விதத்தில் எங்களுடைய சித்தட்டுகளை வைத்து அதற்கு மேலே உட்காருகின்ற விதத்தில் எங்களுடைய கவனங்களை சிதறக்கூடிய விதத்தில் சில அறிஞர்கள் காபாவுடைய அந்த இஸ்லாமிய சின்னம் அதையே நாங்கள் காலால் எங்களுடைய காலாலே ஒதுக்குகின்ற நிலைக்கு எங்களை தள்ளிவிட்டார்கள். எனவே சில இஸ்லாமிய தற்கால அறிஞர்கள் அதனை போட்டு விருப்பது அதனை பயன்படுத்துவது கூடாது என்று தடுத்திருக்கிறார். அன்பான கண்ணியமான சகோதரர்கள், எனவே எங்களுடைய தொழுகையுடைய ஏற்பாடு நாங்கள் தயாராகுகின்ற விதம், தொழுகைக்காக எடுக்குகின்ற உடல், தொழுகைக்காக விரிக்குகின்ற விரிப்பு, தொழுகைக்காக வீச்சுகின்ற இடம் எல்லாமே எங்களுடைய மனதை ஓய்வுபடுத்துவதற்கு துணையாக இருக்கக்கூடிய விதத்தில் அதனை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக சிறந்தது தொழுகையில் சிவருக்கு பின்னால் சிவரை சுற்றுலாவாக வைத்து தொழுகையுடன் ஆக சிறந்தது சுற்றுலா. தொழுகைக்கு முன்னால் ஒரு தடுப்பு இல்லாமல் தொழுகை மக்கள், அந்த தடுப்பிலே சிறந்தது சிவல், இரண்டாவது தூண். இது இல்லாத இடங்களில் ஏதாவது ஒரு சுற்றுலாவை வைத்து பெறுவது சுன்னா மாக்கதா. மஸ்ஜிதுக்கு வந்ததும் அப்படியே உட்கார்ந்து விடக்கூடாது. மக்கள் மஸ்ஜிதுக்கு வந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் அல்லது ஏதோ ஒரு தொழுகையை தொழாமல் மஸ்ஜிதில் உட்காரக்கூடாது. கண்ட இடத்திலே பள்ளியின் நடுவிலே போய் தக்பீர் கட்டி சொல்லக்கூடாது. ஒரு சுவத்துக்கு பின்னால், ஏன் கவனங்கள் சிதறாமல் இருக்க ஒரு தூணுக்கு பின்னால், இல்லையானால் ஏதாவது ஒரு தடுப்பை ஏற்படுத்தி அதுக்கு பின்னால் நீங்கள் சொல்ல வேண்டும். மஸ்ஜிதுக்கு வந்ததும் தொழாமல் உட்கார்வது மக்கள் சிலைக்குள் கட்டுப்பாடு என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா செய்து கொண்டிருக்கின்ற போது வருகிறார். தொழுகைகளை உட்கார்ந்து விட்டார், எழுந்து செலுத்தினார். புகாரியுடைய ஹதீஸிலே வருகிறது, பலா யஜ்லிஸ், உட்கார வேண்டாம், ஹத்தா யர்கா ரக்அத்தின், 2 ரக்அத் தொழாத வரைக்கும் உட்கார வேண்டாம். நாங்கள் பள்ளிக்கு வருகிறோம், இக்காமத்து சொல்ல போகிறார்கள், அரை நிமிடம் இருக்கிறது. தொழுவதற்கு அவகாசம் இல்லை என்றால் தொழவும் கூடாது, உட்காரவும் கூடாது. நின்று கொண்டே இக்காமத்தை எதிர்பார்க்க வேண்டும். தொழாமல் பள்ளியிலே உட்கார்வது மக்கள். இந்த விடயங்களை நாங்கள் தேடி தொழுகையினுடைய முன் சுன்னத்தை இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, மாமின் ஸலாத்தின் மஃரூதத்தின் இல்லா பைனல் ரக்அத்தா. எல்லா பரவான தொழுகைகளுக்கு முன்பாகவும் முன் சுன்னத்து இருக்கிறது. பின் சுன்னத்து இல்லாத பங்குகள், பஜ்ர், அஸ்ர் போன்ற தொழுகைகளுக்கு பின்னால் சுன்னத்தில்லை. ஆனால் முன் சுன்னத்து இல்லாத பருவ தூண் ஜும்மா உட்பட எல்லா பருவங்களுக்கு முன்பாகவும் முன் சுன்னத்து இருக்கிறது. உலமாக்கள் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த முன் சுன்னத்து எதற்காக? நாங்கள் வியாபாரத்திலிருந்து வந்திருப்போம், வீட்டிலிருந்து வந்திருப்போம், பல சோழிகள் வேலைகளே பள்ளிக்கு வந்திருப்போம். வந்ததும் அப்படியே பருவத்தை நுழைந்து விடாமல் ஒரு 2 ரக்அத்தாவது குறைந்து முன் சுன்னத்தை தொழுது மனதை ஏழ்மைப்படுத்தி பரவான தொழுகைக்கு மனதை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு பயிற்சி தான் அந்த முன் சுன்னத். தொழுகைக்கு இக்காமத்துக்கு நேரம் இருக்கிறதால் நாங்கள் துஆவில் இருக்க வேண்டும். பாம்புக்கும் இக்காமத்துக்கும் இடையில் துஆ மறுக்கப்படுவது கிடையாது. ஒருவர் கவலைகள், தேவைகள், பிரச்சனைகள், சுமைகள் உள்ளவர்கள் நாங்கள், படைத்தரத்தின் பக்கம் தேவையுள்ளவர்கள். எனவே பாம்புக்கும் இக்காமத்துக்கும் இடையே இருக்கிற நேரத்தை துஆவிலே
வழிபடுவதுதான் முன் சுண்ணத்தில் பருவத்துக்கு முன்பாக உள்ள நேரங்களுடைய அவகாசம். அன்பான புண்ணியமான சகோதரர்கள், பரவான தொழுகையில் நாங்கள் எல்லோரும் தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய பேர் நாங்கள் தொழுகிறோம். தொழுகின்ற தொழுகையில் நாங்கள் அழகுபடுத்த நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த தொழுகின்ற தொழுகையில் சரியாகவும் முறையாகவும் தொழ வேண்டும் என்ற எண்ணமும் நாட்டமும் எங்களுக்கு வர வேண்டும். முதலாவது விட நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். பேசுகின்ற நானும் நீங்களும் என்னுடைய தொழுகையை நான் சரிபடுத்துவேன், அழகுபடுத்துவேன், நான் மன ஓர்மையோடு தொழுவதற்கு முயற்சி செய்வேன் என்ற தீர்மானம் முடிவு எடுத்து அதற்காக எங்களுடைய குருவிலிருந்தே தொழுகையை அழகுபடுத்த, பள்ளியுடைய ஒழுக்கங்களை பேணுவதிலிருந்தே தொழுகையை வெளிச்சமாக்கிக் கொள்ள நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தொழுது முடித்து தொழுகையிலே ஓதக்கூடிய ஊழல்களின் அர்த்தங்களை விளங்கி நாங்கள் ஓட வேண்டும். எடுத்த இடத்தில் நாங்கள் ஓடுவோமா? இந்த வானங்கள் பூமிகளை படைத்தவனாகிய அவன் பக்கத்தினுடைய கவனத்தை திரும்பிவிட்டு முதலாவது சொல்வோம். இன்ன சலாத்தி ஒருசுக்கி ஒமஹ்யாய ஒமமாத்தி, என்னுடைய தொழுகையும் என்னுடைய அமல்களும் நான் வாழ்வதும் மரணிப்பதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்காகவே. நான் வாழ்வதும் அவனுக்காக, நான் இறப்பதும் அவனுக்காக என்று சுப்ஹானல்லாஹ். ஆன்மீகம் கலந்த ஒரு அற்புதமான துஆதான் வஜ்ஜஹத்து என்பது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம், பல வருடங்களாக தொழுகிறோம். சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் உங்களுக்கு சரியாக தெரியாது. சூரா ஃபாத்திஹாவை சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் எழுது. சூரா ஃபாத்திஹா முழு குர்ஆனுடைய சாராம்சம். சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தஃசீர் தான் முழு குர்ஆன். நீங்கள் நிர்வாகத்தில் கேட்க வேண்டும், எங்களுக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய தஃசீர் வகுப்பு நடாத்தும்படி ஏற்பாடு செய்யுங்கள். நடக்கிறது செய்யவில்லை. தொழுகையினுடைய ஓதல்களை எங்களுக்கு அர்த்தத்தோடு ஓதுவதற்கு ஒரு பாடம் நடக்க வேண்டும். கற்றுத்தாருங்கள் என்று உலமாக்களிடம் நாங்கள் கேட்க வேண்டும். தொழுகின்ற தொழுகையை அழகுபடுத்திவிட்டால் வாழ்க்கை அழகாகிவிடும். மன் அஸ்லஹமா பைனஹு வ பைன அல்லாஹ், தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவை யார் அழகுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு படைப்பினங்களுக்கு இடையில் உள்ள உறவை அல்லாஹ் அழகுபடுத்தி விடுவான். எத்தனையோ பேர் பாவங்களை விட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். வேறொன்று தேவையில்லை, தொழுகையை சீராக்குங்கள். தொழுகை பாவத்தை விட வைக்கும். நிச்சயம் இது சத்தியம். குர்ஆன் சொல்லுகின்ற வாக்கு. இன்ன ஸலாத்த தன்ஹா, நிச்சயமாக தொழுகை தடுத்து நிறுத்தும். அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவகரமான காரியங்களை விட்டும் தொழுகை தடுக்கும். தொழுகிறேன் பாவம் செய்கிறேன் என்றால் என்னுடைய தொழுகை தொழுகையாக இல்லை. தொழுகையை நாங்கள் அழகுபடுத்தும் போது தொழுகை பாவங்களை விட்டு நீங்கள் வெறுப்பை உண்டாக்கும். பாவங்களுடைய உறவுகளோடு வெறுப்பை உண்டாக்கும். வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தும். கல்வை வெளிச்சமாக்கும். சுப்ஹானல்லாஹ். ஆபத்துகள், விபத்துகள், அழிவுகளிலிருந்து பாதுகாக்கும். இந்த ஊர் மக்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழகாக முறையாக தொழ ஆரம்பித்து விட்டாலே போதும். இந்த ஊருடைய செழிப்பு, ஊருடைய பறக்க, ஊருடைய வெளிச்சம், ஊருடைய பாதுகாப்பு சடங்காக ஆக்க வேண்டாம். ஏதோ எல்லோரும் தொழுகிறார்கள் என்பதற்காக சொல்வது. தொழாவிட்டால் என்ன நினைப்பார்கள்? சின்ன பிள்ளைகளும் தொழுகிறார்கள், நான் இப்படி தொழாமல் இருக்கின்றேன் என்பதற்காகவே சொல்ல வேண்டாம். தொழுகையை தொழுகையாக, இன்பங்களை திறந்துவிட்டு பேருந்தும் படைத்தவரோடு கலைக்குகின்ற விளையாடுகின்ற அற்புதமான ஒரு சந்திப்பு. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, தொழுது முடித்ததும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சலாம் கொடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முதலாவது திக்ர் இஸ்திக்ஃபார் செய்தார். என்ன பாவமா செய்து தொழுதுவிட்டு ஏன் இஸ்திக்ஃபார் என்றால், தொழுவதும் உங்களுடைய பார்வைகளை கீழே போட்டு கொஞ்சம் உருக்கமாக மனதால் சிந்தித்து, யா அல்லாஹ்
உனக்கு முன்பாக நின்று கூட உன்னை உன்னால் நினைக்க முடியவில்லை. உனக்கு முன்பாக நின்று கூட உன்னை மறந்தவனாக நின்றுவிட்டு யார் யாரையோ எவனையோ உனக்கு முன்பாக நினைத்துக் கொண்டு நான் தொழுவிட்டேன். என்னை மன்னித்துக் கொள்வாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த தொழுகையை தொழுகையாக நான் தொழாத குற்றத்திற்கு கேட்குகின்ற மன்னிப்பு அந்த மன்னிப்பு. தொழுகை முடித்துவிட்டு பின்னுக்கு பார்த்து யார் வந்திருக்கிறார், யார் தாமதமாக வந்திருக்கிறார், யார் வரவில்லை என்று அடுத்தவர்களுடைய குறைகளை பார்க்குகின்ற அவகாசம் அல்லாது. நான் ஒழுங்கா தொழவில்லையே, எனக்கு தொழ தெரியாதே, யாவா என்று மன்னித்தது என்று இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அர்த்தம் அதுதான். எனவே பெரியமான அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் தொழுகின்ற தொழுகையை அழகுபடுத்த வேண்டும். முதலிலிருந்து அதனை ஆரம்பிக்க வேண்டும். அமைதியாக விடு செய்ய வேண்டும். வீண்வேலைகள் இல்லாமல் நிதானமாக விடு செய்து எங்களுடைய தொழுகைகளை அழகுபடுத்தி அதன் மூலம் வாழ்க்கையை அழகுபடுத்த வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. இறுதியாக ஒரு அறிவித்தல். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே சில பகுதிகளில் வெள்ளத்தினுடைய புயலுடைய அனர்த்தத்தினால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். எங்களுடைய உடலாலும் பொருளாலும் எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஜம்மியத்துல் உலமா தீர்மானித்திருக்கிறது, பள்ளிவாசல்களிலே வசூல் செய்து தனிப்பட்ட முறையில் பொருள்கள் பணங்களை சேர்த்து பாதிப்புக்கு சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஊர்களுக்கு அந்த உதவிகளை செய்வதாக இந்த ஜும்மாவுக்கு பிறகு அதனுடைய அந்த வசூல் நடைபெறும். இது சந்தர்ப்பம். யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ ரகசியமாக நாங்கள் அந்த தொகைகளை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எங்கள் எல்லோரையும் கொடுப்பவர்களாக ஆக்கி வைப்பானாக, பிறருக்கு உதவி செய்வதற்களாக ஆக்கி வைப்பானாக. எல்லா வகையான ஆபத்துகள், விபத்துகள், அழிவுகள், சோதனைகளிலிருந்து எங்களை எங்களுடைய குடும்பங்களை ஊழலையும் பாதுகாத்தருவானாக. யா அல்லாஹ் உலகின் உங்களுடைய விதாயத்தை ஆமாக்குவாயாக. இந்த நாட்டிலே உள்ள எல்லா மொழி மக்களுக்கு மத்தியில்